எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம், முதல் பாதம் மகர ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆணி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் மாதம் முழுவதும், விருச்சிக ராசியாதிபதி 9வது பாவகத்தில் கடந்த 2 மாத காலமாக நீட்ச நிலையில் இருந்தார். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் பல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே என்ற ஆதங்கம் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் ஆணி மாதம் முதல்லையே உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில், ஏன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். வேறு எந்த ராசிக்குமே இந்த பிராப்தம் இல்லைங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிராப்தம். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான தருணம். இதனால் நிறைய பேருக்கு திறமை இருக்கும், ஆனால் திறமையை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும் இல்லையா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதானே எனக்கு என்ன தெரியுன்றதை நான் வெளிக்காட்ட முடியும். அந்த மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பல தருணங்களில், ஆணி மாதம் 32 நாள், என்னடா 32 நாள்னு சொல்கிறான்னு நினச்சிக்கிடாதீங்க. இந்த மாதம் 32 நாள் தானுங்க. தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்கும் 30 நாட்கள், 31 நாட்கள், 29 நாட்கள் கூட இருக்குதுங்க மார்கழி மாதத்தில். ஆனால் ஆணி மாதத்துக்கு மட்டும்தான் 32 நாட்கள். அப்போது இந்த 32 நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்ல, பார்த்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வந்துட்டு, திருமணஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இல்லைங்களா, சுக்கிர பகவானுடைய சாரத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும். அப்போ சுக்கிர பகவானுடைய சாரத்தில் செவ்வாய் வரக்கூடிய தருணம், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6வது கட்டத்தில் இருக்கக்கூடியவர் 15ஆம் தேதி, ஆணி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7வது கட்டத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார். செல்வந்தர்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது எல்லாமே நமக்கு எந்தெந்த வகையில் சாதகமாக இருக்கும்னா, நான் வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எக்ஸ்போர்ட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை இம்போர்ட் அதாவது ஏற்றுமதி அல்லது இறக்குமதி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சுய தொழில் செய்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சமையல் துறையில் இருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறாங்க, சமையல் துறையில் படிச்சிருக்கிறானுங்க, கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேனுங்க அப்படின்னு அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மனை சார்ந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். மருத்துவத்துறையில் நான் இருக்கிறேனுங்க, நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேனுங்க, ஆனால் எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமையலைங்க அப்படின்னாலும் இந்த நேரமெல்லாம் பிரமாதமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் 10 தொழில் ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் அப்படின்றவருக்கு செவ்வாய் தான் சாரம் கொடுத்துருக்கார். 1ஆம் தேதியிலேருந்து எழுதியிருக்கும் பாருங்கள், 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் தான் சூரியன் இருப்பார், தொழில் ஸ்தானாதிபதி இருப்பார். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகனோட சேர்ந்து, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகனும் குரு தான், தனஸ்தானாதிபதியும் குரு தான். அப்போ தொழில் ஸ்தானாதிபதின்றவர் தனஸ்தானாதிபதியோட தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்தை பார்க்குறாங்க. உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்தை பார்க்கக்கூடிய அந்த குருவும் சரி, நமக்கு
சனி பகவானும் சரி, சூரியனும் சரி, இது எல்லாமே செவ்வாவுடைய கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலிருந்து முடிவு வரை 8வது பார்வையாக சனி பகவான் இருக்கிற இடத்த பார்ப்பார். ஒன்று. குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இருக்கார், சூரியன் உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இருக்கார். இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று போலவே வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். நீங்கள் சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இந்த காலகட்டம் நிச்சயமாக பிரமாதமாக இருக்கும். மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்கிற வார்த்தை நினச்சிக்கிடாதீங்க, நிச்சயமாக இது சாத்தியமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை ராகுடைய சாரத்தில், ராகு தான் நம்ம ராசிக்கு 4வது கட்டத்தில் இருக்கார், சுபஸ்தானத்தில் இருக்கார். அந்த ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் விருச்சிக ராசிக்கு 4வது கட்டத்தில். அப்போ 4வது கட்டத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுது. 4வது கட்டத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுதுன்னா 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. ராகு போல கொடுக்குற கிரகமும் கிடையாது, கேது போல கெடுக்கிற கிரகமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்றைக்கும் நாம் கொடுத்த காசு பணம், என்றைக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டோம், நஷ்டமாகுது, கொடுத்த பணம் வரல அப்படின்னா இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி நாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, நாம் ஒருத்தர்கிட்ட காசு பணம் வாங்கணும், இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்தோம், அது நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில், அதாவது ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 22 தேதிக்குள்ளார கட்டாயம் கண்டிப்பாக மாறுதல் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், ஒரு சிலருக்கு மண்மனை வாங்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். சார், மண்மனை வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை, பஞ்சம் இல்லாமல் இருப்பேனா, நிம்மதியாக இருப்பேனா, சந்தோஷமாக இருப்பேனா, கடன் பிரச்சனை நீக்கிக்குவேனா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை நான் சரியாக கவனிச்சிங்கன்னா, மாத பலன்னா சூரிய பகவானை மையமாக கொண்டு சொல்லக்கூடியது தான் மாத பலன். அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் தனகாரகனோட சேரும் பொழுது முதல் சாரம் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் 8 நாள், 2வது சாரம் ராகுடைய சாரம், ராகு 4வது பாவகத்தில் இருக்கார், உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கார். அதன் பிறகு குருவுடைய சாரம். இப்படி 3 சாரம், ஒரு கிரகம் வந்து ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணணும், அதுதான் விதி. இப்போ சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது தான் ஒரு மாதம். அப்போது இந்த குரு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி வரும் பொழுது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு, தொழிலில் மிகப்பெரிய ஒரு குரோத்து, திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாமே வரக்கூடிய ஆனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே 32ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு 2 கூடிய கிரகம் எப்படி குருன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 5 கூடிய கிரகமும் குரு தான். அப்போது 5 கூடிய கிரகம் குருனா 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி தானே. அப்போ புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய சூழல் ஏற்படும். 10 வருடம் ஆகுது, 12 வருடம் ஆகுது, கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரிசு இருக்குதுங்க, இன்னொரு வாரிசு இல்லைங்க, அதுக்காக முயற்சி பண்ணுறோம், இன்னொரு வாரிசு கொடுக்கல, பார்க்காத வைத்தியமெல்லாம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு சங்கடப்பட்டு இருந்தால் இந்த நேரத்தில் 100% புத்திர பாக்கியம் ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய ஆனி மாதத்தை சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஏன்னா ஆனி மாதத்தில் பலவிதமான சாதகமான பலன் நிச்சயமாக உறுதியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. அதுவும் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது.
எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லா நேரமும் நமக்கு சாதகமான நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தருணம் தான் நமக்கு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நேரம் வரக்கூடிய ஆனி மாதம் பயன்படுத்திக்கும். இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.